ஆணையரவு உப்பளத்தில் நடப்பது என்ன? தமிழ் தொழிலாளர்கள் தற்போது போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அங்கு தமிழ் தொழிலாளர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக உரிமை மீறல்கள் இடம்பெறுவதாகவும் அடிப்படை உரிமைகள் கூட இல்லை என்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. 8000 ரூபாய் பொதி தருவதாக அமைச்சர் கூறியிருந்தார். ஆனால் இறுதியில் வழங்கப்பட்டிருப்பது வெறுமனே 800 ரூபாய் பொதி. ரஜ உப்பு என்று தொடர்ச்சியாக அழைக்கப்பட்டு வந்தது மீண்டும் ஆணையரவு உப்பு என்று பெயர் மாற்றப்பட்டதாக கூறப்பட்டது வெறும் பொய்யா? அதனுடைய பெயர் மாற்றப்பட்டுள்ளதா? தொடர்ச்சியான அடக்குமுறைகளை தாண்டி இன்றைய தினம் தொழிலாளர்களுடைய போராட்டம் எழுச்சி கண்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இந்த காணொளி அமையவிருக்கின்றது. எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன் பானு மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலங்கையின் மிகப்பெரிய உப்பளமாக கருதப்படக்கூடியதான் இந்த ஆணையரவு உப்பளம். நீண்ட காலமாக இந்த ஆணையரவு உப்பளம் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்தது. நாங்கள் அனைவரும் அறிந்த உண்மை. காரணம், ஆணையரவு உப்பளத்தில் அந்த தயாரிக்கப்படுகின்ற அந்த உப்பு பாக்கெட்டுகளில் இருக்கக்கூடிய பெயர் தொடர்பில் தான் அந்த சர்ச்சை எழுந்திருந்தது. குறிப்பாக ரஜ உப்பு என்பதாகத்தான் ஆணையரவிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொதி செய்யப்படுகின்ற அந்த உப்பு பாக்கெட்டுகளில் ரஜ உப்பு என்பதாக அந்த சிங்கள மொழி சாயலாக அந்த பெயர் பாவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக மக்களினுடைய தொடர்ச்சியான அழுத்தம், அதே நேரம் தமிழ் அரசியல்வாதிகளினுடைய தொடர்ச்சியான அழுத்தம் காரணமாக மீண்டும் எமது தமிழர்களின் அடையாளமாக திகழக்கூடிய ஆணையரவு உப்பளம் என்பதாக அதனுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் அதிலும் சில குறைபாடுகள் இருப்பதாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய சில தகவல்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதன்படி நான் ஏற்கனவே கூறியதை போல தற்பொழுது ஆணையரவு உப்பளத்தில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆணையரவு உப்பளத்தில் வேலை செய்யக்கூடிய தமிழ் ஊழியர்கள் தான் தற்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் உச்சநிலை காரணமாக தற்போது அந்த இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த போராட்டத்தை மேற்கொள்வது தொடர்பில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் அந்த கட்டளை வழங்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போது போலீசாரும் குவிக்கப்பட்டு அந்த போராட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போது இந்த ஆணையரவு உப்பளத்தில் நடப்பது என்ன? ஏன் இவ்வளவு நாட்கள் இல்லாமல் தற்போது இந்த தமிழ் தொழிலாளர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள்? அவர்களுக்கான பிரச்சனைகள் என்ன? அவர்களுடைய உரிமை மீறல்கள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்களே, உண்மையில் அங்கு என்னதான் நடக்கின்றது என்ற விடயம் தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கின்றோம். அதன்படி இந்த போராட்டத்தின் பின்னராக தற்போது அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தங்களுக்கு அங்கு இடம்பெறக்கூடிய அநீதிகள், உரிமை மீறல்கள், அதே நேரம் நிர்வாகத்தின் மீதாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகளை வெட்ட வெளிச்சத்துக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அவை என்ன என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் தற்போது ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அதன்படி முதலாவதாக அவர்கள் கூறியிருந்த விடயம், இங்கு அதாவது இந்த உப்பளத்தில் பணிபுரியக்கூடிய மேலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது முகாமையாளர்கள், உதவி முகாமையாளர்கள், முகாமைத்துவ பிரிவினர் என காணப்படும் அந்த மேலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக தங்கள் மீதான பழிவாங்கல்களை மேற்கொள்வதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதன்படி தங்களுக்கான மருத்துவ வசதிகள் ஒழுங்காக இல்லை என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு தெரியும், உப்பளம் எனப்படும் போது அதிகமாக இயந்திரமயமாக்கலுடன் கூடிய வேலைகள் இடம்பெறுவதால் அங்கு ஒருவர் காயப்படும் போதோ அல்லது ஏதாவது அவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் போதோ அந்த பிரச்சனைகளுக்கான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவது கூட அடிப்படையான மருத்துவ வசதிகள் இல்லை என்பதாக குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். அதே நேரம் ஏதாவது மருத்துவ பிரச்சனைகள் சார்ந்து ஏற்படும் போது, அதாவது காயங்கள் ஏற்படும் போதோ, மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் போதோ அதற்கான முழு செலவினையும் இவர்கள் மேலாகவே பொறுக்கப்படுகிறது என்பதாகவும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதேவேளை குடிநீர் பிரச்சனையும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக முன்வைத்திருக்கிறார்கள். காரணம், அந்த தொழிற்சாலைக்கு வெளியே தான் ஒரு டேங்க் அமைய பெற்றிருப்பதாகவும் அந்த தாங்கியிலிருந்து தான் தாங்கள் குடிநீரை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்வதாகவும், தாங்கள் 10 மணிக்கு முன்பதாக அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு உள்ளே வைத்து குடித்தாலும் அல்லது 10 மணிக்கு பின்னராக அந்த தாங்கியிலிருந்து தண்ணியை எடுத்து குடித்தாலும் மிகவும் சூடான முறையில் தான் அந்த தண்ணியை தாங்கள் தொடர்ச்சியாக பருகிக் கொண்டிருப்பதாகவும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதேவேளை அடுத்ததாக தங்களுக்கான வேலைகள் உரிய முறையில் வழங்கப்படுவதில்லை என்பதாகவும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் 16ஆம் தேதி ஆகிவிட்டது. இந்த மாதம் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட தற்போது 4 நாட்கள் வரையில் தான் அவர்கள் ஒவ்வொருவரும் வேலை செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேலாக வேலை இல்லாமலே இருக்கின்றதாகவும், இதேவேளை இந்த மாதம் தொடங்கியதிலிருந்து இதுவரை ஒரு நாள் கூட
வேலை செய்யாத ஊழியர்களும் காணப்படுவதாகவும் கவலையுடன் அந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதேவேளை மனித வேலை இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக இயந்திர வலுவைத்தான் பயன்படுத்தி அவர்கள் வேலையை மேற்கொள்வதாகவும் தங்களுக்கான அடிப்படை வசதிகள், அதாவது பாதுகாப்பு கவசங்களோ சீருடைகளோ எந்த விதமான அடிப்படை வசதிகளை கூட வழங்குவதில்லை என்பதாகவும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு ஊழியர் உப்பளத்தில் வேலை செய்யும் போது இறந்தால் கூட அவரினுடைய உடலை கொண்டு செல்வதற்கோ அல்லது அவருக்கான கண்ணீரஞ்சலி பத்திரிகையை அடிப்பதற்கு கூடவோ நிறுவனத்தின் மூலமாக எந்த விதமான சிறிய அளவிலான ஒரு கொடுப்பனவுகளோ ஊக்குவிப்புகளோ எதுவும் வழங்கப்படுவதில்லை என்பதாகவும் அதற்கான செலவுகளையும் தங்களுடைய பணத்தில் தான் அவற்றை பார்க்க வேண்டும் என்பதாகவும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நிறுவனங்களில் வேலை செய்யும் போது நிறுவனங்கள் சார்ந்து ஏதாவது கோளாறுகளோ அல்லது நிறுவனங்கள் மூலமாக ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு இறப்பு சம்பவம் அல்லது காயப்படுதல் முதலான சம்பவங்கள் ஏற்படும் போது ஒரு இழப்பீடு என்பதாக வந்து நிறுவனங்களில் ஒரு சிறிய தொகை அல்லது ஒரு நஷ்ட ஈடு என்பதாக கொடுப்பனவுகள் வழங்கப்படுவது வழக்கம். எனவே அவ்வாறான சில கொடுப்பனவுகள் கூட இந்த உப்பளத்தில் வேலை செய்பவர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதாகவும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதேவேளை அடுத்ததாக மிக முக்கியமாக அவர்கள் கூறியிருக்கின்ற விடயம், இந்த உப்பளத்தை ஆரம்பிக்கும் போது, அதாவது இந்த உப்பளத்தினுடைய திறப்பு விழாவின் போதாக அமைச்சர் ஒருவர் கூறியிருந்தார், இங்கு வேலை செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் 8000 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்பதாக. ஆனால் இறுதியில் வழங்கப்பட்டிருப்பது வெறுமனே 800 ரூபாய் பெறுமதியான பொதிதான் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பில் ஊழல் நடந்திருக்கின்றதா அல்லது தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோமா என்பது தொடர்பிலும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அடுத்ததாக வேலை செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்கள் ஒரே அளவிலான கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற முறையே காணப்படுகின்றது. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளோ போனஸோ எதுவுமே வழங்கப்படுவதில்லை. ஆனால் இங்கு எமது வரவினை பார்த்துதான் இந்த போனஸ் தொகை வழங்கப்படுகின்றது. அதுவும் மிக குறைந்த அளவிலேயே வழங்கப்படுகின்றது. காரணம், நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இந்த மாதம் தொடங்கி இருந்தது, அதாவது 16 நாட்கள் கடந்து விட்டது. வெறுமனே ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் 4 நாட்கள் வீதம் தான் அவர்கள் வேலை புரிந்திருக்கிறார்கள். எனவே வேலைக்கு வராது எங்களுடைய பிழை அல்ல, சுழற்சி முறையிலான வேலைகளையே இந்த தொழிலாளர்களுக்கு வழங்குகின்றார்கள். ஏற்கனவே கூறியிருந்தார்கள், இந்த மாதம் தொடங்கியிலிருந்து இதுவரை ஒரு நாள் வேலைக்கு கூட செல்லாதவர்களும் பலர் இருக்கின்றார்கள் என்பதாக. அவ்வாறு இருக்கையில் அவர்களுக்கான போனஸ் தொகை எவ்வாறு கிடைக்கும்? எனவே இவற்றை தட்டி கேட்கும் விதமாக நாங்கள் தொழிற்சங்கங்களை ஆரம்பிக்க இருந்தோம். அதற்கும் எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அதே நேரம் அதனை இயக்கவும் விடவில்லை. இவ்வாறு ஊழியர்களுடைய நலனுக்காக யாராவது குரல் கொடுத்தால் அவர்களை உடனே அடித்து வெளியே துரத்துங்கள் என்பதாக கூறுகிறார்கள். இது ஒரு அரசாங்க நிறுவன கட்டமைப்பு போலில்லாது முதலாளித்துவ கட்டமைப்புடன் செயற்படக்கூடிய ஒரு நிறுவனம் போன்றதாகத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எவ்விதான தொடர்ச்சியான அடக்குமுறைகளும் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதாக வலி சுமந்த மனநிலைகளுடன் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் 5 ஊழியர்களின் உழைப்பு மட்டும் போதும் இங்கு வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களின் ஒரு நாள் சம்பளத்தை கொடுப்பதற்கு. அவ்வளவு லாபம் ஈட்டும் உப்பளமாகவும் இலங்கையின் மிகப்பெரிய உப்பளமாகவும் இந்த உப்பளம் காணப்படுகிறது. ஊழியர்களின் நலனுக்காக யாராவது அதிகாரி இங்கு குரல் கொடுத்தால் உடனே அவரை இடமாற்றம் செய்கிறார்கள். பல வருடங்கள் இங்கு பணியாற்றியவர்களை கூட மதிப்பதில்லை. இங்கு பணிபுரியும் முகாமையாளர்கள் உள்ளிட்ட பலர் உப்பு தொடர்பான அடிப்படை அறிவற்றவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஏற்கனவே இங்கு பணியாற்றியவர்களின் அனுபவங்களை கூட அவர்கள் கேட்பதில்லை. அப்படி கூறினாலும் அதனை தட்டி கழிக்கிறார்கள். மேலும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பை ஹம்மாந்தோட்டை, மன்னார், புத்தளம் முதலான பகுதிகளுக்கு கொண்டு சென்று அங்குதான் பொதியிடல் மேற்கொள்ளப்படுகிறது. பொதியிடப்பட்டதன் பின்னர் மீண்டும் எமது பகுதிகளுக்கு கொண்டு வந்து விநியோகம் செய்கின்றார்கள். எனவே இவ்வாறு செய்வதன் மூலமாக 2 விதமான போக்குவரத்து செலவுகள் ஏற்படுகின்றது. இங்கே பொதியிடலுக்கான வசதிகள் இருந்தும் எமக்கு அந்த வேலை வாய்ப்பை வழங்குவதில்லை. இங்கு பொதியிடல் வசதிகளை மேற்கொள்ளும் போது போக்குவரத்து செலவுக்கான தொகையும் குறையும். அதே நேரம் இங்கிருக்கின்ற எத்தனையோ தமிழ் மக்கள், தமிழ் ஊழியர்கள் வேலை வாய்ப்பை பெறுவார்கள் என்பதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். அத்தோடு உங்களுக்கு தெரியும், தற்போது உப்பினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது. 1 கிலோ உப்பினுடைய விலை 400 தொடக்கம் 500 ரூபாய் வரையில் அதிகரித்திருக்கின்றது. எனவே இவ்வாறான காரணங்களும் உப்பினுடைய விலை அதிகரிப்பை தீர்மானிப்பதாக இருக்கின்றது. எனவே இதற்குரிய சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதேவேளை இங்கு, அதாவது இந்த ஆணையர் உப்பளத்தில் வேலை செய்யக்கூடிய பெண் ஒருவர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 65 அந்தர், அதாவது 3250 கிலோகிராம் எடையுள்ள உப்பினை அள்ள வேண்டும் என்பதாக கூறி நிர்பந்திக்கிறார்கள், வற்புறுத்துகிறார்கள் என்பதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே உள்ளார்ந்த ரீதியில் பெண்களுக்கு இவ்வாறான அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படுவதாக இவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதேவேளை ரஜ உப்பு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டதா, அதாவது ஆணையரவு தேசிய உப்பளம் என்பதாக மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற, அதே நேரம் பேக்கிங் செய்யப்பட்டிருக்கின்ற பேக்கெட்டுகளில் ரஜ உப்பு என்ற பெயர் தான் காணப்படுகின்றதை உடைய ஆணையரவு தேசிய உப்பளம் என்ற பெயர் மாற்றப்படவில்லை என்பதாகவும்
மிக அப்பட்டமான ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வாறாக தொடர்ச்சியாக அங்கு தொழில் செய்யக்கூடிய தமிழ் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கான அடிப்படை வசதி வாய்ப்புகளோ அல்லது சம்பளங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளோ கொடுப்பனவுகளோ இன்றி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தொடர்ச்சியாக இன்னலுக்குள்ளாவதாகத்தான் இந்த போராட்டம் இன்றைய தினம் வெடித்திருக்கிறது என்றே கூறலாம். அதன்படி தொடர்ந்து இந்த போராட்டத்தின் பின்னராக இந்த தொழிலாளர்கள் உப்பளத்தின் உள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மேலாளர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக இந்த பேச்சுவார்த்தையின் கூடாக எந்த விதமான ஊடகங்களும் அனுமதிக்கப்படவில்லை என்பதாகவும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இதேபோல அங்கு பேச்சுவார்த்தைக்கு சென்ற போது தங்களுக்கான தீர்வுகள் தொடர்பில் எதுவும் பேசப்படவில்லை என்பதாகவும், நீங்கள் உப்பை திருடினீர்கள், மண்வெட்டியை திருடினீர்கள் என்பதாக குற்றச்சாட்டுக்களை மாத்திரமே முன்வைக்கின்றார்களே தவிர தங்களுக்கான எந்த விதமான அடிப்படை தீர்வுகள் தொடர்பிலும் யாரும் பேசவில்லை என்பதாகவும் இந்த போராட்டத்தின் போதாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது கவனஈர்ப்பு போராட்டமாகத்தான் இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. போலீசாரும் குறித்த இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், நீதிமன்றத்தினாலும் போராட்டத்திற்கான தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தடை உத்தரவையும் தாண்டி தொடர்ச்சியாக ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பில் தமிழ் மக்களுக்கான, அதாவது இந்த தமிழ் ஊழியர்களுக்கான தீர்வுகள் கிடைக்கப்படுகின்றதா என்பது தொடர்பில் நமது சேனலுக்கு புதிதாக வரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை தாருங்கள். இதுபோல தொடர்ச்சியான செய்தி கிழமைகளை நீங்கள் பார்வையிட வேண்டுமானால் தொடர்ந்தும் நம்மளோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.